இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கல் நடக்கூடிய சர்ச்சனே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு சபை மக்களே வந்து 55க்கு மேலே டெட் ரைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நேரடியாக நம்ம இங்கே வந்து தந்தை அவங்க அப்பா வந்து செத்துட்டாரு. அந்த பையன் வந்து சொன்னா இவர் போய் பார்க்கும்போது அவங்க அப்பா செத்துட்டு இருந்தார். ಮತ್ತೆ ಆಮೇಲೆ ಒಂದು 2 ನಿಮಿಷ ಕಳೆದು ಜೀವ ಬಂತು ಅವನಿಗೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರು. அப்புறமா இவர் என்ன செய்தாரு, போய் ஜெபம் பண்ணார். போயிட்டு ஜெபம் பண்ணவொன்னு அப்புறமா அந்த அவரு பழிச்சுக்கிட்டார். உயிர் மறுபடியும் போன உயிர் மறுபடியும் வந்து அப்புறமா பிறகு 2 வயசு பிள்ளை செத்துட்டுச்சான். அந்த செத்துட்ட குழந்தைங்க கொண்டு வந்திருக்காங்க. ಮತ್ತೆ ಅದು ಜೀವ ಬಂತು. அப்புறமா இது ஜெபம் பண்ண பிறகு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருதான். தோட்டத்துல வேலை செய்யும் போது ನಮಗೆ ಕರೆಂಟ್ ಶಾಕ್ ಹೊಡಿತು. அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது பாருங்க. ಅದು 100, 500, 1000 ವೋಲ್ಟೇಜ್ ಅಲ್ಲ. ಅದು 100, 500, 1000 ವಾಲ್ಟೇಜ್ ಅಲ್ಲ, ಬರೋಬ್ಬರಿ 11,000 ವೋಲ್ಟೇಜ್. 11,000 ವಾಲ್ಟೇಜ್ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டில ஷாக் அவர் 6 ಗಂಟೆಗೆ ಡೆಲಿವರಿ ಆಗಿದ್ದು பாருங்க. 6 மணிக்கு டெலிவரி ஆச்சு. இவெல்லாம் ஜெபம் பண்ணும்போது 8 மணிக்கு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துச்சு. நீங்க வந்து கேள்விப்பட்ட பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் ஐயா இருக்கிறாரு. அவரை வந்து இந்த மரத்துலதான் கட்டி வச்சு அடிச்சாங்க. இந்த மரத்துலயா? இந்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்க. இருந்த ஒரு ஆள் வந்து ஓடி வந்து இந்த இடத்துல சர்ச்செல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டு கத்தி எடுத்து நம்ம பாஸ்டர் வெட்ட வந்தாரு. இந்த விடுதலை பண்றது எல்லாமே ஆண்டவர் தான். நம்மளுடைய பிரயாசத்திலேயோ, நம்ம ஜெபத்தினாலேயோ, நம்முடைய உபவாசத்தினாலேயோ, நம்முடைய எந்த ஒரு பிரயாசத்தினாலேயோ விடுதலை நடக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வசனம், அந்த சத்தியத்தை ஜனங்க அறியும் போதுதான் அது உண்மையான விடுதலையா ஜனங்களுக்கு அது மாறும். என்னுடைய பேர் வந்து பாஸ்டர் பேஷாக். நான் வந்து ஷெக்கினா அண்ட் டெம்பிள் காஸ்பல் ஹார்வெஸ்ட் இந்தியா இந்த சபையினுடைய உதவி போதகராக கடந்த 7 வருடங்களாக நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடம் கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் பட்டணத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உன்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, ஒரு 7000 பேர் விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சபையினுடைய இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கீங்களே. உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் இந்த சபையில் வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6,000 7,000 பேருக்கு மேலே இந்த சபைக்கு வர்றாங்க. நிறைய சுற்றில் உள்ள கிராமங்கள்லேருந்து வர்றாங்க. ஸோ இங்கே அற்புதங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாஸ்டர் ஸ்டீஃபன் சுரேஷ் அவங்க இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரங்களும் வரக்கூடிய கூட்டங்கள் அதிகம், மிராக்கல் அதிகம். கிட்டத்தட்ட இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கல் நடக்கூடிய சர்ச்சனே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு சபை மக்களே வந்து 55க்கு மேலே டெட் ரைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நேரடியாக நம்ம இங்கே வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த சபையினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அற்புதங்கள்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ನಾವು ಅದಕ್ಕೆ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮವು
ದೇವರಾல் ಉಂಟಾಯಿತು. ಅದು ಯಾರಿಂದ ಉಂಟಾದದ್ದು? ಯಾರಾல் ಉಂಟಾಯಿತು? ಅದನ್ನು ನಾವು ಯಾರು ಅರಿಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ? ಇದಕ್ಕೊಂಡು ಎದೆ ಅರಿಕೆಪಡ ಬಂದಿರುக்கிறோம். ಮಾಂಸದಲ್ಲಿ ಯೇಸು ಅನುಭವಿಸಿಬಿಟ್ರು. ಯೇಸು ಅನುಭವಿಸಿದ. ಇದು ನಾನು ಅನುಭವಿಸಬೇಕಾದ ಇದು ಅನುಭವಿக்க வேண்டிய அவசியம் ಇಲ್ಲ. ಈಗ ನಮ್ಮ ಮನೆಗೆ இப்போ என்னுடைய வீட்டுக்கு ಲೈಟ್ ಬಿಲ್ ಬರ್ತದೆ, ಕರೆಂಟ್ ಬಿಲ್ வருது. ನಾನು ನಮ್ಮ ಮಿಸ್ಸಸ್ ಹೇಳ್ತೇನೆ, நான் என்னுடைய மனைவிக்கு சொல்றேன், ನಾನು ಲೈಟ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, நான் கரண்ட் ಬಿಲ್ கட்டிட்டேன் ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ என்று சொல்லுகிறேன். ಲೈಟ್ ಬಿಲ್ ಅವರು ಮತ್ತೆ ಬರ್ತಾ இப்போ கரண்ட் அந்த வசூலிக்கிறவங்க ಮೇಡಮ್ ಲೈಟ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಿ, மேடம் கரண்ட் பில் கட்டுங்க. ಹಾಗೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? அப்ப என்ன சொல்லுவாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಹೇಳಿ ಬಾಯಿ ತೆಗೆದು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಅದನ್ನೇ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, ಅದನ್ನ நீங்க சொல்றீங்க. ಅದನ್ನು ಹೊತ್ತ ಹೋಗಲ್ಲ. சகோதரன் பெயர் ராமு. அவரு வந்து தோல்பட்டி, அதாவது கர்நாடகா கேரளா பார்டர்ல இருக்காரு. ட்ரைபல்ஸ். இவர் வந்து ஷெகினா சர்ச்சுக்கு ஸ்டீவன் சுரேஷ் பாஸ்ட் சர்ச் ஷெகினா சர்ச் ಹುಣಸೂರ್ல இருக்கிறாரு. இப்போ ಇವரோட ಸಾಕ್ಷಿ சொல்ல நம்ம ಕೇಳ್ಪೋம். ಮಗ ಬಂದಿದ್ದ, ನಮ್ಮ ಅಪ್ಪ ತಂದೆಗೆ ಏನು ಜೀವನ ಇಲ್ಲ, ಸತ್ಯವಾಯಿದ್ದಾನೆ ಅಂತ. ಅದನ್ನ ಓಡಿ ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಜೀವನ ಇಲ್ಲ ಅವನಿಗೆ. அதாவது ஒரு 5 வயசு பையன் எங்க அப்பா செத்துட்டாரு ஓடி வந்து இவர்கிட்ட சொல்லி இருக்காரு. ಆಗ ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಜೀವನ ಇಲ್ಲ. ಅವನ ತಂದೆ ತಾಯಿ ನೀರು ಕುಡಿಸಿದ್ರೆ ನೀರು ಕುಡಿಯೋದಿಲ್ಲ ಅವನು. ಮತ್ತೆ ಬೇರೆ ಇಬ್ಬರ ನೋಡ್ಕೊಂಡು ಅವನು ಎದೆ ಕಾಲಲ್ಲಿ ಮುಟ್ಟು ನೋಡಾಗ ಅವನಿಗೆ ಜೀವನ ಇಲ್ಲ, ಶ್ವಾಸ ಇಲ್ಲ. யார்? தந்தைಗೆ. ತಂದೆಗೆ அவரு தந்தை அவங்க அப்பா வந்து செத்துட்டாரு. அந்த பையன் வந்து சொன்னா இவர் போய் பார்க்கும்போது அவங்க அப்பா செத்துட்டு இருந்தாரு. ಮತ್ತೆ ಆಮೇಲೆ ಒಂದು 2 ನಿಮಿಷ ಕಳೆದು ಜೀವ ಬಂತು ಅವನಿಗೆ. பிரார்த்தனை ಮಾಡಿದ್ರು. ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದೆ. அப்புறமா இவர் என்ன செய்தாரு? போய் ஜெபம் பண்ணார். போயிட்டு ஜெபம் பண்ணவொன்னு அப்புறம் அந்த அவரு பழிச்சுக்கிட்டாரு. போன உயிர் மறுபடியும் வந்தது. ಬಂದು ಮೇಲೆ ರೂಮಿಗೆ ಹಾಕಿದಾಗ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಅವನಿಗೆ ಕಾಫಿ ಟೀ ಬೇಕಂತ ಟೀ ಕೊಟ್ಟ ಅವನಿಗೆ. அப்புறமா அவர் எழுந்து டீ கேட்டாராம், ಟೀ கொடுத்தாங்க, ಟೀ ಕುಡಿಚಾರಾம். ಮತ್ತೆ ಬೇರೆ ಒಂದು ಮಗು ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆ ತಗೊಂಡು ಬಂತಾರೆ ಮಗುಗೆ. ಬೇರೆ ಒಂದು ಜಾಗ ತಗೊಂಡು ಬರ ಮನೆಗೆ ಬರುವಾಗ 10 ಗಂಟೆ ತಗೊಂಡು ಬರೋ ಮಗುಗೆ ಜೀವನ ಇಲ್ಲ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. மகுக்கு ಎಷ್ಟು ವಯಸ್ಸು? 2 ವಯಸ್ಸು. அப்புறமா பிறகு 2 வயசு பிள்ளை செத்துட்டுச்சான். அந்த செத்துட்ட குழந்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ಮತ್ತೆ ಅದು ಜೀವ ಬತ್ತು. அப்புறம் இது ஜெபம் பண்ண பிறகு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருதான். ಅವ್ರ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க அப்பா அம்மா அழுகுறாங்களா, ஐயோ குழந்தை செத்துச்சேன்னு. ஜெபம் பண்ணவொன்னா மறுபடியும் உயிர் வந்துதான். ಜೀವ ಬಂದ ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಖುಷಿ ಆಯ್ತು. அது வந்த பிறகு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ಮತ್ತೆ ನಾನು ಜೀಪ್ ಓಡಿಸುವ ಕೆಲಸವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ இவரு வேலைக்கு போகும்போது ஜீப்ல போயிருக்கிறாரு. ಜೀಪ್ ಡ್ರೈವರ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಬೇರೆ ಕಾಲು ಹಾಕೊಂಡು ಸಾಯ್ತಾ ಇದ್ದ. ಇಳಿದು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀರೆಲ್ಲ ಮುಚ್ಚಲು ಮಕ್ಕಳಿಗೆ ಮುಟ್ಟುವಾಗ யார் செத்து? ಬೇರೊಬ್ಬರು ಸತ್ತು ಇದ್ದದು. ಬೇರೊಬ್ಬ அவரு ஜீப்ல வேலைக்கு போகும்போது வேற ஒருத்தர் செத்துட்டாங்க. ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀರೆಲ್ಲ ಮುಟ್ಟಿ ಅವನ ಕೈಗೆ ದೇವರ ಹೆಸರು ಏಸಪ್ಪ ನೀನು ಗುಣಪಡಿಸಿಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದಾಗ ಅವನ ಪಟ್ಟಣ ಅವನ ಜೀವ ಬತ್ತು. பாருங்க, இவர் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிற, இயேசுவே இந்த மகனுக்கு உயிரை தாங்க, சுகப்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணணும். பட்டுன்னு உயிர் வந்துச்சா பாருங்க. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗ್ಲಿ. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ಸಾಕ್ಷಿ ಏನಂದ್ರೆ ನಾವು ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು. அவர் வந்து கூலி வேலை செய்கிறாரு. ನಾವು ತೋಟಕ್ಕೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ அவர் தோட்டத்துல வேலை செய்யும் போது ನಮಗೆ ಕರೆಂಟ್ ಶಾಕ್ ಹೊಡೀತು. அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது பாருங்க. ಅದು 100, 500, 1000 ವೋಲ್ಟೇಜ್ ಅಲ್ಲ. அது 100, 500, 1000 வால்டேஜ் அல்ல, ಬರೋಬ್ಬರಿ 11,000 ವೋಲ್ಟೇಜ್. 11,000 வால்டேஜ் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டில ஷாக் அவர் வாங்கி இருக்கிறாரு. ನಾವು ತೋಟದಲ್ಲಿ ಏಣಿ ತಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ அவரு தோட்டத்துல ஏணி எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ನಮಗೆ ತಗುಲ್ತು. அவருக்கு ஷாக் ಹೊಡೀತು. அப்போ ஷாக் அடிச்சிருக்கு பாருங்க. ಶಾಕ್ ಹೊಡೆದು ನಾವು ಫುಲ್ ಬೇಯ್ತಾ ಇದ್ದೆ. அவரு வெந்துனுக்கிறார ஷாக் அடிச்சிட்டு. ಅಲ್ಲಿಂದ ನಮ್ಮ ಸಹೋದರ ಮಿಥುನ್ ಅಂತ ಹೇಳೋನೊಬ್ಬ, அவருடைய சகோதர மிதுன் ஒருத்தர் வந்து ಅವನು ಬಂದು ನನಗೆ ಶಾಕ್ ಹಿಡಿಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಬಂದು ಹಿಡ್ದ. இவருக்கு ஷாக் அடிக்கிறதுனா மிதுன் அவருடைய சகோதரன் வந்து இவரை பிடிச்சிருக்கிறார், காப்பாத்த. ಅವನಿಗೂ ಶಾಕ್ ಹೊಡಿತು. அவருக்கும் ஷாக் அடிச்சது பாருங்க. ಅವನು ದೂರ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ಟ. அவன் தூரத்துல போய் விழுந்துட்டான். ಮತ್ತೆ ಅವನು ಎದ್ದು ಬಂದು மறுபடியும் அவன் எழுந்து வந்து ಸೌದೆ ತಕೊಂಡು ನನ್ನ ಹೊಡೆದು ಬೀಳಿಸಿದ. ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து அடிச்சிருக்கிறாரு. ಅಲ್ಲಿಂದ ನಾನು ಬಿದ್ದು 20 ನಿಮಿಷ ನನಗೆ ಜೀವ ಇತ್ತಿಲ್ಲ. அதுல இருந்து அவர் விழுந்து இவருக்கு சகோதரன் ரவிக்கு 20 நிமிஷம் பேச்சு மூச்சே இல்ல. ಅಲ್ಲಿಂದ ಅವರು ಎಲ್ಲಾ ಸಹೋದರಗಳನ್ನ ಕರೆದು அப்ப அவன் எல்லாரும் கூடி அங்கெಲ್ಲ ஜனங்க கூடி ಆಗ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನೀನು ಎದ್ದೇಳು ಎಂಬುದು. அந்த மிதுன் வந்து இவருக்காக ஜெபம் பண்ணிக்கிற, இயேசு நாமத்தால் எழுந்து நடன்னு சொல்லி
ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ನಾನು 20 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದೆ. 20 நிமிஷத்தை எழுந்து வந்தாராம். ಅಲ್ಲಿಂದ ನನ್ನ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. பிறகு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ನಾನು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. அங்க இவர் நினைச்சுதான் நான் செத்துடும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தாரு. ಅವರು ಸಹೋದರ ನೀನು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆனாலும் மித்தூன் இவருக்கு சொன்னாரு, உனக்கு இயேசு நாமத்தால் விடுதலை, இயேசு நாமத்தால் உனக்கு அற்புதம் சொல்லி இருக்காரு. ಅಲ್ಲಿಂದ ನನ್ನ ಮಾನಂದವಾಡಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. பிறகு மானந்தவாடி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காரு. ಕೈ ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಸುಟ್ಟೋಗಿತ್ತು. கை காலெல்லாம் வெந்து போயிடுச்சு. ಅಲ್ಲಿಂದ ನನಗೆ 3 ತಿಂಗಳು 6 ತಿಂಗಳು ಬೇಕಾಗಿದ್ದ ಗಾಯ ವಾಸಿ ಆಗಬೇಕಿದ್ದ ಇದು அந்த காயம் வந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துல 6 மாசம் வரைக்கும் அவ்வளவு நாள் ஆகணுமா அந்த காயம் ஆறுறது இருக்கு. ಅದು ನನಗೆ ಬರೋಬರಿ 10 ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ದೇವರು ವಾಸಿ ಮಾಡಿದ್ರು. ஆனா 6 மாசத்துல சுகமாக வேண்டிய அந்த காயங்கள் வந்து 10 நாள்ல காயம் வாசி நல்லா ஆயிடுச்சுங்களா பாருங்க. ದೇವರು ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த 7வது மாசம் போய் செக்அப் போகும்போது டாக்டர் செக் பண்ணி குழந்தை வயிற்றுல கர்ப்பப்பையில செத்து 3 நாள் ஆயிருக்குது. அதனால குழந்தை செத்து போச்சு, இனி நீயும் பொழைக்க மாட்ட, நீ மைசூர் போனாலும் ஒண்ணும் முடியாது, பெங்களூர் போனாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ಆಮೇಲೆ 7 ಗಂಟೆಗೆ ಪ್ರಿಯಾಪಟ್ಟಣದಿಂದ ಆಟೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆட்டோ பண்ணிட்டு வந்தாங்க. ಅಲ್ಲಿಂದ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವ್ರು ನನಗೆ ಇಷ್ಟು ದಿನ ಮಕ್ಳು ಕೊಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ, ಇವತ್ತು ಮಕ್ಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಜೀವನ್ ಕೊಡ್ತಾರೆ, ಸತ್ತ ಮಗ್ಗೆ ಜೀವನ್ ಕೊಡ್ತಾರೆ, ನನ್ ದೇವ್ರು ಜೀವ ಕೊಡೋ ದೇವ್ರು ಅಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಬಂದ್ಮೇಲೆ 6 ಗಂಟೆಗೆ ಡೆಲಿವರಿ ಆಯ್ತು. பாருங்க, இந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு 7 மாசம் குழந்தை கொடுத்துக்கிறாரு, அவர் கண்டிப்பா செத்துட்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த குழந்தை உயிரை கொடுப்பாரு, எனக்கும் உயிரை கொடுப்பாரு சொல்லிட்டு விசுவாசத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ 6ನೇ ಟೈಮ್ಗೆ ಡೆಲಿವರಿ ಆಯ್ತು. 6 ಗಂಟೆಗೆ ಡೆಲಿವರಿ ಆಯ್ತು. 6 ಗಂಟೆಗೆ ಡೆಲಿವರಿ ಆದ್ಮೇಲೆ ಜೀವ ಇಲ್ಲ ಮಗುಗೆ. பாருங்க, வீட்டுல வந்த பிறகு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, இந்த அம்மா விசுவாசத்தோட இருக்கிறாங்க. டெலிவரி ஆச்சு, டெலிவரி ஆகும் அந்த குழந்தை செத்து போயிடுச்சு பாருங்க, செத்த குழந்தை டெலிவரி பண்ணிருக்காங்க. ಅಲ್ಲಿಂದ ಕೈ ಕಾಲು ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಮಗುಗೆ ಊದ್ಕೊಬಿಟ್ಟಿತ್ತು ಎಲ್ಲಾನು. குழந்தை வீங்கிட்டு இருக்குது, கை கால் ஒன்னும் இல்ல, செத்து போயிட்டு இருக்குது. ಹೇಳಿ. ಆಮೇಲೆ ಎಲ್ರು ಸೇರಿ ದೇವ್ರು ಮಗು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಮಕ್ಳಿಲ್ಲದವ್ರಿಗೆ ಮಗು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ದೇವ್ರು ಜೀವ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ 6 ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. பாருங்க, அங்க விசுவாசிங்க, கர்த்தர் உனக்கு குழந்தை இல்லாத குழந்தை கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா கர்த்தர் உயிரை தருவார் சொல்லிட்டு அங்க விசுவாசியும் கூடி சேர்ந்து இந்த செத்து போன குழந்தைக்காக ஜெபிச்சு இருக்கிறாங்க. ಆಮೇಲೆ 8 ಗಂಟೆಗೆ ಜೀವ ಬಂತು. பாருங்க, ಎಷ್ಟು ಗಂಟೆ ತನಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಅವರು? 6 ಗಂಟೆಗೆ ಡೆಲಿವರಿ ಆಗಿದ್ದು. பாருங்க, 6 மணிக்கு டெலிவரி ஆச்சு. இவெல்லாம் ஜெபம் பண்ணும்போது 8 மணிக்கு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துச்சு பாருங்க. ದೇವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟು ನನಗೆ ಮಗು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಸಾಕ್ಷಿ ಮಗಳಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ பாருங்க, அந்த குழந்தை நல்லா இருக்குது, குழந்தை கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்தார்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி. நிரபராதி குற்றமற்றவர்களா, பரிசுத்தரோ, பரிசுத்தவான்களா, நிர்தோஷிகளுக்காகி, நிரபராதிகளாக அந்த சந்ததியிலே அற்புத அடையாளங்களை வெளியே சொல்றதுன்னா, ஒருவேளை நாங்க இதை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாக்க இந்த இடம் வந்து ஒரு புனித ஸ்தலமா மாறிடும். அதனால இந்த காரியத்தை நாங்க வெளியே சொல்றதில்ல. அடுத்து ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் ஐயாவுக்கு சொன்னது, அற்புத அடையாளங்களால நீ மேன்மைப்படுத்தி சொல்லாத, வசனத்தை சொல்லு, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி, அதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் அற்புத அடையாளங்களை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால பாஸ்டர் வசனத்தை பிரசங்கிக்கிறாரு, அற்புத அடையாளங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பலி கொடுத்த பின்னே அது 1 வருஷம் கேரண்டி, 1 வருஷம் கேரண்டி. திரும்ப வரும்போது அவர் பலியை கொண்டு வரும். அது நித்தியத்துக்கு ஒரே பலியா, நித்தியத்துக்கு ஒரே பலியா. அதுக்கு நான் அதுக்காக இருக்கிற மிராக்கிள் அற்புதங்கள் நிறைய நடக்குது. ஓகே, அது முக்கியமா பாத்தீங்கன்னா டெட் ரைசிங். இந்தியாலே ஒரு டெட் ரைசிங் அதிகம் நடக்குதுன்னா இங்கே தான் நடக்குது. அப்படிங்கிற ஒரு எவ்வளோ டெட் ரைசிங் நடந்திருக்கு சார்? என்ன ஏறக்குறைய இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏறக்குறைய 53-54 பேர் மரித்து போனவங்க உயிரோட எழுப்பியிருக்காங்க. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக சொல்றதுக்கு எங்களுக்கு பாஸ்டருடைய பெர்மிஷன் இல்லை. ஓகே, இதை சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறதான். ஏன்னா அற்புதங்களை சொல்லி வெளியே வெளியே ஸ்பிரிட் ஆயிருக்கு. ஏன்னாக்கா நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வசனத்தை எங்கெல்லாம் பிரசங்கித்தார்களோ அங்க அந்த வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை பண்ணி உறுதிப்படுத்தினார்னு சொல்லி, இதுல அற்புதங்கள் அடையாளங்கள் மரித்தவர்கள் உயிரோட எழுப்பியிருக்கிறாங்கன்னா வெறும்
மரித்தவர்கள் மாத்திரம் இல்ல, கேன்சர்ல இருந்து குணமாயிருக்கிறவங்க இருக்கிறாங்க, எய்ட்ஸ்ல குணமாயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. கேன்சர் அப்படின்னு சொன்னாக்கா மார்பக கேன்சர், கழுத்து பக்கத்துல வந்த கேன்சர், அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்களும் உயிரிழந்து இருக்காங்க. ஈவன் குஷ்டரோகி கூட குணமடைஞ்சு அவங்க வந்து இங்க வந்து இந்த சபையில வந்து கிருஷ்ணப்பா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த டெட் ரைசிங் இருந்துச்சு. நிறைய பிராக்கள் வந்து நிறைய சபை நடக்கும். பட் இது வந்து பாஸ்டர்ஸால நடந்த, அவர் ஜபத்துமா நடந்ததா இல்ல மக்களே இது பண்ணாங்கன்றாங்க? இது பாஸ்டரால அப்படிங்கறத விட பாஸ்டரால நடந்தது ஒரு சில காரியங்கள் இருக்குது, ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா சபையில இருக்கிற விசுவாசிங்களை எத்தனையோ பேரை வந்து உயிரோட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எழுப்பி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து விசுவாசிங்க, சபைக்கு வர ஜனங்கள் வந்து விசுவாசிங்க வந்து ஜெபம் பண்ணி அவங்க ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்துல உயிரோட எழுப்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காரியம். அது வந்து அவங்க கிராம மக்களா? அவங்க எல்லாமே கிராம மக்கள். நீங்க இந்த சபையை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சபையில வந்து பல தரப்பட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு குரூப் வந்து நரிக்குறவர்கள் என்று சொல்லி ஒரு தரப்பினர், இன்னொரு தரப்பினர் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற கன்னடா ஜனங்கள். கன்னடா ஜனங்கள்ல அதுல பல விதமான தரப்புகள் இருக்கிறது. இந்த அக்கப்பக்கத்தில் இருக்கிற கன்னடா ஜனங்கள் வராங்க. அடுத்து இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம சபைக்கு அதிகமான ஜனங்கள் அப்படின்னாக்கா நீங்க இந்த உன்சூர் பட்டணத்தை சுற்றுமுற்றிலிருந்து ஏறக்குறைய ஒரு 3000 பேர் ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4000 ஜனங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொடுகு அப்படிங்கிற இடத்துல இருந்து வராங்க. ஆமா, இங்கிருந்து ஒரு 40-60 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து, ஆமா ஆமா அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க வராங்க. ஈவன் கேரளாவில இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க அவங்க கூடி விசுவாசத்தோட இருக்கிற விசுவாச ஜனங்க அங்க எத்தனையோ பேர், ஒரு 4-5 பேர் உயிரோட எழுப்பி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் இந்த சர்ச்சை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இவ்வளோ க்ரௌடு வருது, இவ்வளோ மிராக்கல் நடக்குது. இந்த சர்ச்சுடைய ஹிஸ்டரியை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அதான் இப்போ சபையினுடைய சரித்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாஸ்டருடைய சரித்திரம் தெரிஞ்சாதான் இதனுடைய இதை வந்து நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பாஸ்டர் ஸ்டீஃபன் சுரேஷ் அவரை பற்றி தெரிஞ்சாதான். ஏன்னா அவரும் இங்கே வர வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு குழு ஜனங்க தான் இங்க இருந்தாங்க. ஒரு எண்ணி சொல்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஒரு 20-25 பேர் தான் இருந்தாங்க. ஆனாலும் இங்க வந்து ஊழியம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது 90க்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டது, 90க்கு முன்னாலேயே. பட் இங்க ஏற்கனவே ஊழியம் பண்ண எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து இந்த இடத்துல இருந்த ஒரு எதிர்ப்பின் நிமித்தமா, உபத்திரவத்து நிமித்தமா, அடி உத வன்முறை நிமித்தமா இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய முடியாத மாதிரி போயிடுச்சு. ஆமா, பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான அடி உதை, போலீஸ் கேஸ் ஆகி ஸ்டேஷன்ல போயிருந்து இந்த காஸ்பல் சொன்னது, இந்த சுவிசேஷம் சொல்றது நிமித்தமா வந்து ஏறக்குரிய அந்த 96 அப்படின்னா 1996ல இருந்து இன்னைக்கு 2023 வரைக்கும் ஏறக்குரிய ஒரு 27-28 தடவை அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க போலீஸ் கையில் அடி வாங்கி ஜனங்கள் அடிச்சு, அதான் அந்த நரிக்குறவர்கள் மத்தியில் மரத்துல கட்டி போட்டு அடிச்சு அவங்க கட்டி போட்டு, ஆமா இந்த நரிக்குறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகும்போது அந்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சு. இந்த இடத்துலதான் நீங்க வந்து கேள்விப்பட்ட பாஸ்டர் ஸ்டீஃபன் சுரேஷ் ஐயா இருக்கிறாரு. அவரை வந்து இந்த மரத்துலதான் கட்டி வச்சு அடிச்சாங்க. இந்த மரத்துலயா? இந்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்க. இந்த மரத்துல கட்டி இங்க உள்ள இந்த ஏரியா உள்ள மக்கள், ஆமா இந்த ஏரியால இங்க இருக்கிற இவங்க வீட்டுக்காரங்களும் இந்த ஏரியா மக்களும் காஸ்பல் சொல்ல வரும்போது, சுவிசேஷம் சொல்ல வரும்போது கட்டி வச்சு அடிச்சாங்க. இப்போ எப்படி இருக்கு? இன்னைக்கு யார் கட்டி வச்சு அடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே விசுவாசி ஆயிட்டாங்க.
இந்த இடி கிராமத்திலேயே முழு கிராமத்திலேயே சரி. 5 வீடை விட்டு மீதி இருக்கிற எல்லாருமே விசுவாசிகளா இருக்கிறாங்க. இங்க சர்ச் கூட கட்டியிருக்கிறோம். சூப்பர். அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரும்போது ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், பாலா அப்படிங்கிற இடத்துல. சரி. ஒரு தடவை ஒரு குரூப் வந்து அடிச்சு அவருடைய இந்த தாடையே உடைச்சு விட்டாங்க. உடைச்சு இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணும்போது வந்து கதவை உடைச்சு உள்ள வந்து இவரை எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு சொல்லி இந்த உன்சூர் பகுதியில் இருக்கிற எல்லா முத்திலும் அப்படின்னா சுற்றிலும் இருக்கிற ஜனங்கிட்ட சைன் வாங்கி, நம்ம இப்ப இந்த இடத்துல இருக்கிறோமே பழைய சர்ச் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற வீதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து சைன் பண்ணி, பாஸ்ட் இந்த ஊர்ல இருக்க கூடாது, எங்க பாஸ்ட் வந்து இந்த ஊருக்கு வந்ததுனாலதான், ஸ்டீவன் சுரேஷ் அவர் வந்ததுனாலதான் எங்க ஊர் வந்து தீட்டுப்பட்டுருச்சு, இவர் இருக்கிறதுனால வந்து எங்க ஊர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி பாஸ்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து டிசி வரைக்கும் போய் டிசியில இருந்து வந்து இங்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோ காரியங்களாகி இப்போ பாஸ்ட் பேர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளோ கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகி இது ஆகிருக்குது. ஸோ இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில தான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர் வந்து உயிருக்கு கூட பயப்படாம மரித்தாலும் வாழ்ந்தாலும் அவருடைய ஊழியத்திற்காக செய்யணும்னு சொல்லி இந்த உன்சூர் பண்றது. அதே மாதிரி அவர் ஆரம்பிச்ச நாட்கள் அந்த இடங்கள்லாம் வந்து சின்ன இடங்களா தான் இந்த இடம் இருக்காது. இந்த இடம் எவ்வளவு கூட்ட கிரௌடோட அவங்க ஆரம்பிச்சாங்க? எனக்கு ஒரு நீங்க சொன்னா போனா ஒரு 10-15 பேர் ஆரம்பிச்சதுல 7000 பேர் இன்னைக்கு வந்து ஒரு 7000 பேர். ஸோ அந்த மாதிரியான அந்த இடங்கள் அது ரொம்ப எத்தனை இடங்கள் அப்படி மாறி வந்திருக்கீங்க? பாஸ்ட் வந்து இந்த உன்சூருக்கு வர்றதுக்கு முன்னால இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தர்கா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. 1996 வந்து அங்கதான் அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஜெபம் பண்ணி அங்க வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த இடத்துல தான் வந்து ஆரம்பிச்சாரு. அப்படிங்கிற இந்த இடத்துக்கு தான் பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் அவங்க வந்து 1994 வந்து இங்க வந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்து ஊழியம் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருந்தாரு. 20-30 பேர் இருந்திருப்பாங்க அந்த டைம். அந்த டைம்ல ஒரு 20-30 பேர். ஏன்னா அப்பதான் வந்து ஆரம்ப நாட்கள் வந்து. சரி. ஸோ அப்போ வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த இடத்த வந்து வாங்குறதுக்கு ஆர்டர் இது பண்ணாரு. இந்த இடம் வந்து 40க்கு 70 சைஸ்ல இது இருக்குது. சூப்பர். அப்ப சரி இந்த இடம் வாங்கியாச்சுன்னு சொல்லி நம்ம சர்ச் கட்டலாம்னு சொல்லி இங்க வந்து வேலை ஆரம்பிச்ச உடனே இந்த பக்கத்துல இருந்த ஒரு ஆள் வந்து ஓடி வந்து இந்த இடத்துல சர்ச் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டு கத்தி எடுத்து நம்ம பாஸ்டர் வெட்ட வந்தாரு. ஆமா. ஆனா ஆண்டவர் அற்புதமா அதுல இருந்து பாதுகாத்து அதுல இருந்து வெளிவரும்படியாக ஆண்டவர் செஞ்சாரு. அப்புறம் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் யாரு வெட்ட வந்தாரோ அவரே வந்து சொன்னாரு, எங்கப்பா அவங்க ஃபாதர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சர்ச்சில் இருக்கிற இன்னொரு பிரதரை பார்த்து கேட்டு அவரை கூப்பிடு, அந்த இடம் உங்களுக்கு என்ன எவ்வளவு இருக்குதோ நீங்க பார்த்து நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து காட்டி இந்த இடத்துல அளந்து சர்ச் கட்டுறதுக்கு இது பண்ணாரு. 2012 அந்த வருஷத்துல ஒரே வாரத்துல இந்த ஷெட் போட்டு ஆரம்பிச்சு இப்ப வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை நடக்குது. காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இங்க ஆராதனை வந்து நடந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து பாஸ்டர் சாமுவேல் அப்படிங்கிறவர் வந்து வாரம் வந்து இங்க. அதுக்கு 96க்கு பின்னாலதான் இந்த உன்சூர் பட்டணத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த உன்சூர்ல முதல் தடவை ஆராதனைன்னு சொல்லி நடந்த இடம் வந்து சாராய் கடலை தான் பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்தினார். பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் அவங்க சாராய் கடை வாடகைக்கு எடுத்து அது வந்து பால் அடைஞ்சு ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட வாடகைக்கு எடுத்து அதை கிளீன் பண்ணி அங்கதான் வந்து முதல் ஆராதனை இந்த உன்சூர்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாலதான் இந்த சிக்க உன்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இடம் வாங்கப்பட்டு ஒரு 60க்கு 40ங்கிற மாதிரி ஒரு இடம் வாங்கி அங்க வந்து சபை கட்டப்பட்டுருச்சு. அது நிரம்பி வழி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த வந்து வாங்கும்படியாக ஆண்டவர் செய்தாரு. இது வந்து 150க்கு 90 இருக்கு. இப்ப புதுசாவும் நீங்க இதுவும் நிரம்பி வளையறதுனால இப்ப புதுசா ஒரு 2.25 ஏக்கரா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்து நம்ம வந்து இடம் வாங்கி இப்ப கட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டு இருக்கிறதுனால அது முடிக்கப்படும். அதி சீக்கிரத்துல அந்த இடத்துலயும் நம்ம வந்து
ஆராதனை பண்றதுக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க கண்ணால பார்த்திருப்பீங்க, சரி. ரோட்ல வீதியில ஜனங்க நின்று வசனத்தை கேட்கிற ஒரு நிலைமை. ஏன்னா வந்து எல்லாரையுமே உள்ள வந்து எங்களால என்ன செய்ய முடியறதில்ல, உட்கார வைக்க முடியாதனால அப்போ கூட எல்லாம் நெருக்கி நெருக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சாஞ்சி கால் போட்டு உட்காந்து வசனத்தை கேட்டு போறாங்க. அதனால அதிசீக்கிரமா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அங்க போய் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதை கட்டிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நீங்க பங்கெடுக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் பாக்குறேன் சபையில வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்துட்டே இருக்கிறாங்க. ஓகே, சண்டே இல்லாம. ஸோ இவங்களுக்கான உணவுகளும் நீங்க ஆமா சார். இது வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஏறக்குறைய காலையில மத்தியானம் ராத்திரி ஒரு எப்போதுமே ஒவ்வொரு நாளும் ஒரு 100ல இருந்து 150 பேர் வந்து சாப்பிடுறதுக்கு நம்ம வந்து உணவு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல விசேஷமா யாருனாலும் வந்து அப்படியா இது அப்படி இல்ல, ஆனாலும் வரவங்க வந்து சாப்பிட்டு வெளியே வந்து சாப்பிட்டு போறாங்க. மெயினா இங்க வந்து ஏறக்குறைய 50 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சரி. அந்த 50 ஊழியக்காரங்களும் டெய்லி காலையில வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பாஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுங்க வந்து இங்க ஜெபம் எப்பொழுதுமே காலையில் 5:30 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்குது, பிளஸ் 10 மணிக்கும் ஒரு ஜெபம் இருக்குது. அந்த 10 மணி ஜெபத்துக்கு குடும்பமா ஊழியம் பண்றவங்க எல்லாருமே இங்க வரணும். அடுத்து நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த சபையில வந்து கணவனால கைவிடப்பட்டு குடும்பத்தால கைவிடப்பட்டு காது கேட்காம கண்ணு தெரியாம அப்புறம் வந்து ஜனங்களை நம்பி மோசம் போய் மன அளவுல பாதிக்கப்பட்டு அப்படிப்பட்டவங்களும் இங்க வந்து இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்க எல்லாம் வந்து குடும்பத்தாலையும் சொந்த பந்தத்தினாலையும் அனுப்புறது இல்ல சபையிலே. ஆமா ஆமா, இங்க அவங்க வந்து இயேசு சாமி மேல அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால இப்ப நம்மளும் அடைக்கலம் கொடுக்கலன்னு சொன்னா அவங்க வேற எங்க போவாங்க. அதனால சிலர் வந்து இங்கேயே வந்து இருந்து காலையில மத்தியானம் ராத்திரி இங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பாஸ்டர் வந்து குடும்பமா இருக்கிறாருன்னா இப்போ வந்து பாஸ்டர் குடும்பம் வேற நாங்க வேற அப்படி இல்லாம நாங்கெல்லாம் எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் நம்ம வந்து இங்க இருந்துட்டு இருக்கிறோம். அவர் கூட நம்மளை வந்து ஒரு குடும்பமா ஒரு இயக்கமா ஒரு ஸ்தாபனமா ஒரு சபையா பார்க்காம எங்களை வந்து ஒரு கூட பிறந்த ஒரு தம்பி மாற தங்கச்சி மாற இப்படிதான் நம்மளை வந்து ஒரே குடும்பமா நம்மளை பாக்குறாரு. இப்போ வந்து நாங்க வந்து ஒரே குடும்பமா தான் இந்த ஊழியத்தை வந்து நாங்க வந்து செஞ்சோம். ನಮ್ಮ ಹಾಕಿಗೆ ನಮ್ಮ போல ಸ್ತ್ರೀಗಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದನು. ಸ್ತ್ರೀಗಳಲ್ಲಿ பிறந்த ಯಾಕಪ್ಪ ಬಂದ್ರು? ಎದಕ್ಕಪ್ಪ ಬಂದಾರೆ? ಯಾಕಪ್ಪ ಬಂದ್ರು? ಎದಕ್ಕಾಗ ಬಂದ? ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಪಿತಾವಾಗಿದೆ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವನ್ನಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬುದ್ಧಿಗಳಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಈಗ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? மினிஸ்ட்ரினாலே அவங்க ப்ரேயர் நல்லா ப்ரேயர் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், நிறைய பார்த்திங்கன்னா தியாகங்கள் பண்ணால் தான் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கும், நிறைய பிசாசின் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. பட் நீங்கள் வந்து பாஸ்டர் சொல்கிறது வந்து வார்த்தையில் மிராக்கள் அப்படின்றீங்க. பொதுவாக அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல இவ்வளோ மிராக்கல்ங்கிறது நாங்கள் இப்போ தான் ஆச்சரியம் பார்க்குறோம். என்ன காரணம்? அதை நீ கேட்ட மாதிரி இன்னைக்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி விடுதலையின் ஊழியம் அப்படின்னு இருக்குது. பைபிளில் எங்கேயுமே 5 விதமான ஊழியம் இருக்குது. அப்போஸ்தலர் ஊழியம், போதகர் ஊழியம், சபை போதகருடைய ஊழியம், சுவிசேஷர் ஊழியம், தீர்க்கதரிசிகள் ஊழியம் இருக்கு. விடுதலையின் ஊழியம் சொல்லி பைபிளில் எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லப்படல. அவங்க அப்படி அவங்களுக்கு வருகிற காரியத்தை வச்சு அப்படி இது பண்றாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறியும் பொழுதுதான் சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆகும்.
குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் வந்து உபவாசத்தினால, என்னுடைய பிரயாசத்தினால அப்படின்னு சொல்லி இந்த விடுதலை அற்புத அடையாளங்கள் நடக்கிறதா அவங்க சொல்றாங்க. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு யோகான்னு சொல்றாங்க, எங்க பக்தினாலேயோ சுய சக்தினாலேயோ இந்த சப்பானி எழுந்து நடக்கல, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிவிச்சதுனாலதான், அந்த நாமத்தின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினாலதான் இன்னைக்கு இவன் எழுந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க சத்தியவேதத்துல நம்ம பைபிள்ல நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ வந்து இந்த விடுதலை பண்றது எல்லாமே ஆண்டவர் தான். நம்மளுடைய பிரயாசத்திலேயோ, நம்ம ஜெபத்தினாலேயோ, நம்முடைய உபவாசத்தினாலேயோ, நம்முடைய எந்த ஒரு பிரயாசத்தினாலேயோ விடுதலை நடக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வசனம், அந்த சத்தியத்தை ஜனங்க அறியும் போதுதான் அது உண்மையான விடுதலையா ஜனங்களுக்கு அது மாறக்கூடியதா இருக்கு. மக்களே போய் அவங்க ப்ரேயர் பண்ணி, ஆமா, அவங்க அந்த வசனம் தான் அவங்கள இப்ப வந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு இருக்குது. சத்தியம்னா என்ன? இயேசு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அதுதான் சத்தியம். இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறது தான் சத்தியம். அந்த இயேசுவின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது ஜனங்க விசுவாசம் வைக்கிறாங்களே, அங்க அற்புத அடையாளம். ஸோ நிறைய பேர், அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி, நிறைய கேரளா, ஆந்திரா, நிறைய வேர்ல்டுலேருந்து கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் சுரேஷுடைய அபிஷேகம் வேணும் அப்படின்னு நேரடியாக வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் நான் கேள்விப்படுறோம். உண்மையாக அப்படி வர்றாங்களா? உண்மைதான். அநேக இந்தியாவில் பிரசித்தி பெற்ற பிரபலமான அநேக ஊழியக்காரங்க வந்து இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட முழங்கால் போடிட்டு, உங்கள் அபிஷேகம் எனக்குள்ள வேணும், உங்களை மாதிரி நாங்களும் பண்ணணும்னு சொல்லி வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. அபிஷேகம் கிடைக்குதா? அபிஷேகம் வந்து அதை விட நிறையவான அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கு, அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் வந்து எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்கு ரெட்டிப்பான டபுள் போர்ஷன் 2 மடங்கு அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள வசனம் சொல்லுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். யாரை எழுப்புறது? இயேசுவையே எழுப்புனா அந்த வல்லமை யாருக்குள்ள இருக்குன்னா பாஸ்டருக்குள்ள மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. இதை வந்து புரியாம இருக்கிறதுனால, இதை குறித்த அறிவு இல்லாம இருக்கிறதுனால, இவர்கிட்ட போய் நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணா அவர் அபிஷேகம் நமக்கு வந்துடும், இவர்கிட்ட போய் கை வச்சா இந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்து அநேக பிரபலமான ஊழியர்கள் அந்த சத்தியத்தினுடைய அறிவு இல்லாம அநேகர் வந்து இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. என்ன சொல்றாரு பாஸ்டர்? பாஸ்டர் வந்து இதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா வசனத்தை தான் சொல்லுவாரு. இயேசுவை மரித்தோடு எழுப்புன அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார், அந்த ஆவியானவர் தான் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்யறாரு, அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் என்ன பண்ணும், புறப்படணும் வசனம் சொல்லுது. அப்ப நீங்க விசுவாசித்தான்னா தேவனுடைய மகிமையை நீங்க காண்பிக்க. எனக்குள்ள மாத்திரம் இல்லை, அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லி, இது வந்து யாரோக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டது இல்லை, அது ஆல்ரெடி நமக்குள்ள ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் நமக்குள்ளதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சத்தியத்தை சொல்லி அவங்க எப்படி நினைக்கிறாங்க இதை கேட்டோன்னே? அது கேட்கும் போது அவங்களுக்கு ஆச்சரியம் தான். ஆமா இல்ல, கரெக்ட் தானே, அதே ஆவியாரும் நமக்குள்ளதானே இருக்கிறாரு, இது அங்கிருந்து வாங்குறதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு விசுவாசத்தோட போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காலனி அப்படிங்கிற எல்லாமே ஒவ்வொரு எல்லா வீடுமே வா. ஆமா, இப்ப நீங்க பாக்குற என்னுடைய வலது பக்கமா இருக்கட்டும், இடது பக்கமா இருக்கட்டும், இந்த 2 பக்கமும் இருக்கிற இந்த வீதியில் இருக்கிற எல்லாருமே நரிக்குறவங்க தான். இவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பின்னால இந்த வீடை வந்து இப்படி கட்டி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஆசீர்வாதம். ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவ்வளவு தூரம் லாங்ல இருக்கு எல்லாம். ஆமா, நீங்க பாக்குறீங்களா, அந்த தூரம் பாக்குறீங்களா, அதுல இருந்து இன்னும் அந்த பக்கம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு இது தெரியுது, இன்னும் தாண்டி நீங்க கூட போகலாம். பங்களா இருக்கு, எல்லாம் பங்களா, எல்லாம் இவங்க எல்லாம் வந்து குடிசையில ரோடு பக்கத்துல டென்ட் போட்டு அதுல இருந்த ஜனங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. நம்ம பாஸ்டர் ஸ்டீஃபன் சுரேஷ் ஐயா வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து இந்த சுவிசேஷம். இவங்கெல்லாம் அந்த ரோட்ல வாழ்ந்த ஜனங்கள் தானே? ஆமா ஆமா. இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாட்டுல காரமடை, மேட்டுப்பாளையங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கும் டென்ட்ல தான், ஷீட் வீடு, ஓடு வீடு, அந்த மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டூப்ளெக்ஸ் வீடு கட்டி பங்களா கட்டி வாழ்றது வந்து இந்த கர்நாடகா மாநிலத்துல மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல உன்சூர் தாலுக்குல பச்சிராஜபுரா அப்படிங்கிற இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க வந்து உண்மையாவே ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம், இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில
இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமா ரொம்ப இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா